வணக்கம் நண்பர்களே. இது நங்கூரம். நான் முருகேசன். ஈரான், இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஒரு இஸ்ரேலை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஹிட்லரினால ஹிட்லர் மாரி தான் நான் பார்க்குறேன் நான். பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹிட்லர் மாரி தான் பார்க்குறேன். ஏன் ஹிட்லர் மாரி பார்க்குறேன் அப்படின்னா, அவர்களுடைய வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிட்லரால அடிச்சு வெறுக்கப்பட்டு அடித்து விரட்டப்பட்ட ஒரு மக்கள் அனாதரவாக நிற்கும்போது ஆதரவு கொடுத்தது இந்த பாலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் அந்த சுற்றி இருக்கிற நாடுகள். நீங்கள் இங்கே கொஞ்சம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்த அப்படி உங்களுக்கு இருந்து வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்தவங்கள, வாழ்க்கை கொடுத்தவங்கள நீங்கள் என்னவா பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் போர் தொடுத்து அடிக்கிற அளவுக்கு போகிறீங்க நீங்கள். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்குதா? அது அங்கீகாரம் பெற்றிருக்குதா? யார் கொடுத்தது அந்த இடம்? அந்த நாடு யாரை கொடுத்தது? இதை ஐநா உலகங்கள் பிரித்து கொடுத்துருக்குது இஸ்ரேலுக்குன்னு தனியாக. இஸ்ரேலுக்குன்னு தனியாக கொடுத்தது எப்படி கொடுத்துருக்கணும்? நீங்கள் எப்படி சரி, அவங்க எப்படி கொடுத்துருந்தாலும் நீ அங்கே போனி இல்லை, நீ இருந்தே இல்லை, நீ வளமாக தானே இருக்க, வாழ்வாக தானே வாழ்கிற, வாழ்கிறல்ல, அப்புறம் ஏன் போய் அடுத்தவங்களை போய் தொல்லை பண்ணுற? ஒரு நாட்டின் மீது போர் தொடுக்கிற. எதுக்கு போர் தொடுக்கிற? உனக்கும் பாலஸ்தீனத்துக்கும் தகராறு ரொம்ப நாளாக இருந்திருக்கு. சரி, நீ ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஈரானுக்கு ஏன் போகிற? நீ ஈரானுக்கு எப்போ பார்த்தாலும் ஈரான் ஒரு 10 வருடங்க 15 வருஷமாக இந்த ஈரானோட பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கிறது, சிரியாவை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்குது. எதுக்காக நோண்டுறாங்க, ஏன் நோண்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்கெல்லாம் காரணத்தோடு தான் நோண்டுறாங்க. இப்போ அணுகுண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு உனக்கு சந்தேகம், அணுகுண்டு இருக்குது அப்படின்னு சந்தேகப்படுற. அணுகுண்டு இருக்குன்னு ஊர்ஜிதமாக உன்னால் சொல்ல முடியல, உன்னுடைய உளவுப்பட சொல்ல முடியல. மொசாட்டு, வெங்காயம், வெண்ணெய் எல்லாம் தோற்று போச்சு ஈரான்கிட்ட. உனக்கு அணுகுண்டு அவன் வீட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு தெரியாது, ஆனால் சந்தேகப்படுற. சந்தேகத்தின் பேரில் நீ போய் குண்டு போடுற. அந்த யுரேனியம் சரி விட்டுறத அந்த அளவை குறைக்கணும், அது இல்லாமல் பண்ணணும். அது இல்லாமல் பண்ணாக்கா எல்லா நாடும் தான் யுரேனியம் சரி விட்டுது, எல்லா நாடும் தான் அதுலேருந்து கரண்டு தயாரிக்குது, எல்லா நாடும் தான் அணுகுண்டு தயாரிக்குது. இந்தியா தயாரிக்கலையா? பாகிஸ்தான் தயாரிக்கலையா? சைனா தயாரிக்கலையா? அமெரிக்கா தயாரிக்கலையா? ரஷ்யாட்ட இல்லையா? உலகத்திலே அணுகுண்டை பிரயோகித்தது முதல் நாடு எது? ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்கா தானே. இதெல்லாம் அதாவது இவங்க யார் தீவிரவாதிகள், யார் பயங்கரவாதிகள், யார் ஜனநாயகவாதிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கிறோம். நம்ம இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகளை பற்றி ஹமாஸை நம்ம ஹமாஸுங்கிற அமைப்பை தீவிரவாதிகள்னு சொல்கிறோம். நம்ம ஈரானை போய் தீவிரவாதின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான், இஸ்ரேல் சொல்கிறான். ஆனால் உண்மையான தீவிரவாதி யார் மக்களுக்கு பாதிப்பை எடுத்துக்கிறார்களோ, யார் மக்களுக்கு இடைஞ்சல் தர்றாங்களோ, யார் மக்களின் உயிரை எடுக்கிறார்களோ, யாருக்கு மக்களின் உயிர் துச்சமாகப்படுகிறதோ அவங்க தானே பாசிசவாதிகள், அவங்க தானே தீவிரவாதிகள், அவங்க தானே பயங்கரவாதிகள். அப்போ நீ சும்மா இருந்த நாட்டு மேலே சந்தேகப்படுறங்கிற பேரில் நீ போய் குண்டை போட்டுட்டு அவனை வம்பு இழுத்துட்டு அவனுக்கு அடியோ அப்படின்னு அடிக்கிறான். இப்போ இதில் யார் ஜெயிப்பாங்கிற, என்ன பிரயோஜனம் ஆகுங்கிற? நீ அணுகுண்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருவியா? சதாம் ஹுசேன் ஒருத்தர் இருந்தார் ஈராக்கில் எண்ணெய் வளம் ஏராளமாக இருக்குது. அந்த எண்ணெய் வளத்தை கொள்ளடிப்பதற்காக வேண்டி ஈரான் ரசாயன ஆயுதங்களை வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சதாம் ஹுசேனை போட்டு அடின்னு அடிச்சு அந்த நாட்டுக்கு அவர் விசுவாசம் வந்திருக்காரு, வசதியாக வாழ்ந்திருக்காரு, வளமாக வாழ்ந்திருக்காரு. அதெல்லாம் இந்த உலக பத்திரிகைகள் எடுத்து போட்டு கழிவறையில் தங்க வச்சுருந்தாரு, கழிவறையவே பூரா தங்கமாக கட்டியிருந்துட்டு போகிறான். அவன் காசு அவன் கட்டுறான், அவங்களுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு பேரை போட்டு அவர் மேலே ஒரு தவறான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி. ஆனால் உண்மையிலே நல்ல மனுஷன், அவருடைய மக்களுக்கு அவர் விசுவாசமாக இருந்திருக்கார். அவர் இந்த நாட்டுக்கு அவர் அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த நாட்டுக்கெல்லாம் நான் விசுவாசமாக தான் இருந்திருக்கார். நல்லா தான் உழைச்சிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு, நாட்டை நல்லா தான் வச்சுருந்துருக்காரு. ஆனால் இவங்க போய் ரசாயன ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை அடித்து, அவரை கொன்று, அவர் குடும்பத்தை அழித்து, அந்த ஊரை நாசக்காடாக்கி, அந்த மக்களை கொன்று ஒழிச்சு, கடைசியில் பார்த்தா ரசாயன ஆயுதங்கள் இல்லை, ஒரு வெங்காய ஆயுதங்கள் இல்லை, அது கண்டுபிடிச்சதுக்கான எந்த ஆதாரமும் கொடுக்கல. உலக வல்லரசு அமெரிக்காவிலே கொடுக்க முடியல, எந்த ஆதாரம் கொடுக்க முடியல. இவங்களே ஒன்று கிரியேட் பண்ணவும் முடியல. ஏன்னா கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள்லாம் அங்கே இல்லை. அப்போ இதில் யார் பயங்கரவாதி?
ஒரு நாடு சும்மா இருந்தான் அவன் பாட்டுக்கு செவனேன்னு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட அவன் பொழப்ப பார்த்துக்கிட்டு அவன் மக்களை பார்த்துக்கிட்டு செவனேன்னு வாழ்ந்தவனை போய் நீ அடிச்சு நீ துன்புறுத்துற அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய பயங்கரவாதி நீ? யார் இப்போ பயங்கரவாதிகள்னு நம்ம நம்ம உலக மக்கள் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தில் இருக்கிற மக்கள் யார் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கணும். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்குது. தேவையில்லாமல் இவன் தான் போய் இஸ்ரேல் தான் போய் ஈரானை நோண்டுனா அப்படின்னு. அவன் அடிக்கிற அடியில் எல்லாம் இஸ்ரேலில் பூரா தரமட்டமாகிடுச்சு. அவங்க இருக்கிற மக்களை போராட்டம் பண்ணுறாங்க. அரசுக்கு எதிராக திரும்புகிறாங்க. பெஞ்சமின் நேதன்யாகு கிடச்சிருந்தாரு கையில் கிடச்சாருன்னா பெஞ்சமின் நேதன்யாகு ஊரை விட்டு விரட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கொடூரமாக இருக்காங்க. சாரின்னு மக்கள் முழங்குறத நம்ம காணொலியில் பார்க்குறோம். சாரி ஈரான் எங்களை அடிக்காதன்னு சொல்கிற அந்த மக்கள் வந்து புலம்புற மக்கள் என்னையா பண்ணாங்க? உனக்கு சந்தேகமாக இருக்குது. உனக்கு நீ அமெரிக்காவோட பேச்சு கேட்டுக்கிட்டு அவனை அடிம்ப, இவனை பிடிம்ப, இவன் அடிம்ப. இதில் வந்து அமெரிக்க அதிபர் அடிம்ப, பிடிம்ப எல்லாமே பண்ணுவேன். ஆனால் பாதிக்கப்பட போகிறது யார்? மக்கள். அவன் திருப்பி குண்டு போட்டானா உன் மேலே குண்டு போடுவான். நீ வந்து பதுங்க குழியில் வெங்காய குழியில் வெண்ணெய் குழியில் போய் நீ மாட்டிக்குவ. நீ மாட்டிக்கிட்டு நீ சேஃப்டி ஆயிடுவ. உன் குடும்பம் சேஃப்டி ஆயிடும். அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் நம்ம அடித்தா திருப்பி அடிப்பாங்கிற எண்ணம் வர வேணாம். இது இருக்க வேணாம். நீ அடிக்க வாங்கிட்டே இருக்கிறதுக்கு வேணாம். உனக்கு அடிமையா? அவனா கோலையா? இதில் இவர் ட்ரம்ப்பு இருந்தாலும் வந்ததுலேருந்து ஏட்டி போட்டியாக தாங்க பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? இந்த வந்ததுலேருந்தே போர். ஒன்றும் பொருளாதார போர், இல்லை நிஜ போர். அமெரிக்காவில் வர தலைவர்கள் பூராவுமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக இருக்கார். இவர் ஒரு பாசிசவாதியாக இருக்கார். இவர் வந்து ஒரு அராஜக பெருவழியாக இருக்கார். அட்டூழிய பெரியா இருக்கார். நீ இப்போ இவர் கொமேனி அவர் ஈரானுடைய மத தலைவர் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சரண்டர் ஆகணுமா? எதுக்கு சரண்டர் ஆகணும்? ஒன்றும் புரியல. முதல்ல போய் அடித்தது யார்? இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் அடிச்சிருக்கான்னா அவன் இஸ்ரேலை தானே கூப்பிட்டு கேட்க. சும்மா தானே ஏன்டா போய் என்னன்றா லூசு பயல அவனு கேட்கணுமா இல்லையா? அவன் பாட்டு செவனேன்னு இருக்காங்க. உன்ட்ட 9 வந்தாங்களா? அது இருக்குது 1500 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நீ அவன் பாட்டு செவனேன். நீ எதுக்கு மிசைல் அனுப்பிச்சி விட்டு அவன் நாட்டு மேலே குண்டை போடுற? இல்லைங்க அவன் வந்து எது எப்படி உன் வேலையை நீ பாடுற, அவன் வேலையை அவன் பார்க்கட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதான ஒரு வல்லரசு நாடு. ஒரு வல்லரசு சொன்னால் கேட்பாங்கல்ல அவங்க. உன்னுடைய அடிமை தானே இஸ்ரேலு. அப்போ நீ கூப்பிட்டு என்ன பண்ணணும்? பேசாதடா, மூடிட்டு உன் வேலையை பாடுறான் சொல்லணுமா இல்லை? நீ அவருடைய வான் பாதுகாப்பு, இது ஈரானுடைய வான் பாதுகாப்பு பூரா எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் வந்து அந்த மத தலைவர் கொமேனிங்கிறவர் வந்து சரணடையணும். அப்படின்னா எதுக்கு சரணடையணும்? உனக்கு என்ன தொல்லை பண்ணான்? உனக்கு என்ன துன்பத்தை கொடுத்தான்? உன்னை வந்து ஒம்புழுத்தானா? உன்னை வந்து உரண்டை இழுத்தானா? இல்லை உன்னை சண்டை போட்டானா? இல்லை உன் மேலே குண்டு போட்டானா? எதுக்கு அவன்கிட்ட வந்து அவன் சரண்டர் ஆகணும்? என்ன பண்ணிட்டான்? அது எதுக்கு சரண்டர் ஆகணும்? இப்போ நீ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் போய் இஸ்ரேலில் போய் அவன் மேலே குண்டை போடுவான். அவன் திருப்பி அவனை உன் மேலே குண்டை போட நீ அடிக்க மாட்டியா? இப்போ நான் ஏதாவது ஒரு நாடு உன் மேலே வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு குண்டை போடுது, நீ என்ன பண்ணுவ? நீ ஒன்றும் இல்லை. ஒசாமா பின் லேடன்னு ஒருத்தர் இருந்தான். நீ என்ன பண்ண? நீ இப்போ உன் மேலே அவன் வந்து ஃப்ளைட்டை வச்சு தகர்த்து ரெட்டை கோபுரங்களை இடித்தான், அடுக்குமாடி கட்டிடங்களை இடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2005 1995 2005 தெரியல இடித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான்? பாகிஸ்தானுக்குள்ளார அவன் எங்கே குடியிருந்தானோ அந்த இந்து குசு மலை ஏதோ ஒரு மலை, அந்த மலையில் எங்கேயோ போய் குடியிருந்தானா அந்த குடியிருந்த வீட்டில் போய் அழுங்காமல் தூக்கிட்டு வந்து உன்னோட விஜிலன்ஸை வச்சு எதுக்கு தூக்குன? அவன் உன்னை அந்த மாடி ஃப்ளைட்டை வச்சு இதை இடித்தான், அப்பார்ட்மெண்ட்டை இடித்தான், மக்களை கொன்னான் அப்படிங்கிறதுனால நான் கொன்னேன் ஒசாமா பின் லேடனை. அப்போ நீ வந்து இப்போ இவன் போய் அடித்ததுக்கு என்ன? இஸ்ரேல் போய் அவனை அடித்தது சும்மா இருந்தவனை போய் அடித்ததுக்கு என்ன? திருப்பி அடித்தா அவங்களுக்கு வந்து சரண்டர் ஆகணும். என்னடா நியாயம் அது உங்கள் நியாயம்? எந்த ஊரில் நடக்குது? நீ வம்பலுக்கு தானே யார் ஒரு மத தலைவர் வம்பலுக்குறங்கிற பேரில் அந்த நாட்டில் போய் ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு பிடிச்சி நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்கிற. எத்தனாயிரம் பேர்த்த கொண்டு குவிச்சிருக்காங்க இது வரைக்கும். அதில் ஹமாஸு காசாவில் எல்லாம் இஸ்ரேல் பண்ண வேலை தானே. இஸ்ரேல் யார்? உன் கையால் தானே. நியாயம்னு ஒன்றும் இல்லையா? நீதினு ஒன்றும் இல்லையா? நேர்மைன்னு ஒன்றும் இல்லையா? உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் எது வேணாலும் செய்வீங்களாயா? உலக காசு இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிற உங்கள் சௌகரியத்தை வேணாலும் செய்வீங்களா? இந்த ஆயுதங்கள்லாம் இந்த பணமெல்லாம் இந்த வல்லரசுங்கிற பெருமையும் இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி வந்துச்சு? ஆனால் ஆயுதங்களை தயாரித்து கப்பல்களையும் அதையும் இதையும் கண்டையும் துப்பாக்கியும் தயாரித்து உலக நாடுகளுக்கு விற்று ஏரோப்ளேன் அது இதுன்னு தயாரித்து ஹெலிகாப்டர் அது இதுன்னு தயாரித்து உலக நாடுகளுக்கு விற்று
அவங்க சண்டை போடுங்கடா, ஆயுதத்தை வாங்கி சேர்த்து வைங்கடா, எல்லாம் உங்களுக்கு சேஃப்டி ஆகும்னு சொல்லிவிட்டு நாட்டை உலகத்தையே நாசகாடாக்கி வச்சிருக்கிற பிஜேபி இந்தியாவை நாசகாடாக்கி வச்சிருக்கு. நீ உலகத்தையே நாசகாடி வச்சிருக்கீங்க. நாசகாடான நாசகாடாக மாற்றி வச்சுருக்கீங்க உலகத்தையே. எல்லா நாட்டுக்கும் சப்ளை பண்ண வேண்டியது. இல்லை நான் வல்லரசு நீ வல்லரசுன்னு நாடை பூரா ஏமாற்ற வேண்டியது. மருந்தை கொடுத்து ஏமாற்ற வேண்டியது, சோத்தை கொடுத்து ஏமாற்ற வேண்டியது, உரத்தை கொடுத்து ஏமாற்ற வேண்டியது. என்னையா நாடு இது? என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகம் எதுக்கு மக்கள்லாம் உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள், நீ வல்லரசுங்கன்னா உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் உங்களுக்கு உனக்கு அடிமையாக இருக்கணுமா? நாடுகள் பூரா உனக்கு அடிமையாக இருக்கணும். நீ சொன்னதெல்லாம் கேட்கணுமா? ஒரு அளவு வேணாமா? சும்மா அந்த நான் போய் நோண்டுவ திருப்பி அடித்தானாக்க நீ சரண்டர் ஆகுற அப்படிங்கிற. எதுக்கு சரண்டர் ஆகணும்? அவங்ககிட்ட வந்து அவன் என்னையா தப்பு பண்ணான்? அவன் யார் யார் மூலம் தப்பு பண்ணது? நியாயம் என்னையா? நியாயப்படி கேளியா? உலக நாட்டில் ஐநாவில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்கய்யா பார்ப்போம். ஆகுனா போய் லொடக்குன்னு போய் அடிக்கிறது, திடீர்னு ஒரு குண்டை போடுறது, அங்கே இருக்கிற அணு விஞ்ஞானிகளை கொண்டா ஒருத்தன் அடிக்க தான் அவன் மேற்கொண்டு இல்லைவான். ஏப்பா நீ வேணா உனக்கு என்னமோ உன் சௌரியப்படி நீ வாழுப்பா, இது உன்னுடைய நாடு, உன்னுடைய மக்கள், உன்னுடைய முடிவு தான். நீ ஜனநாயகமாக ஆளு, மக்களை குடும்பப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்காம நல்லபடி ஆளுன்னு சொல்லி பாருங்கடா. அணுகுண்டு தயாரிக்க மாட்டான். அவன் ஏன்டா அணுகுண்டு தயாரிக்கணுங்கிற அவனுக்கு ஆசை அவனுக்கு வருது. உன்னைய மாதிரி ஏழ்ரைங்க இருக்கிறதுனால தான் போய் தேவையில்லாமல் போய் அவனை போய் சீண்டதுனால தான் அவன் அணுகுண்டு தயாரிக்கிறான், அந்த குண்டு தயாரிக்கிறேன், இந்த ட்ரோன் தயாரிக்கிறேன், வெங்காயம் தயாரிக்கிறேன்னு சொல்லி தயாரிக்கிறாங்க. அந்தந்த நாடு அந்ததனோட இயல்பில் விடு. அவன் பாட்டு அவன் பொழப்பு பார்க்கட்டும், நீ பாட்டுக்கு உன் பொழப்பை பாரு. உனக்கு என்ன அடுத்தவனோட பொழப்புல நீ போய் இது பண்ணுற? நன்றி, வணக்கம்.